இப்போ வந்து நான் ஹெல்மெட்டில் அதாவது என்னென்ன ப்ராடக்ட் செட்டப் பண்ணி அங்கே மாட்டி வச்சிருக்கேன்னு நான் காமிச்சிடுறேன். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஹெல்மெட் தான் கைஸ். ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நான் வாங்கினேன். பிஜி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த கிராஃபிக்ஸ் இருந்தே நான் வாங்கினது. இது ஆக்சுவலி நான் 10th படிக்கும்போது இந்த கிராஃபிக்ஸ் பார்த்தேன். அப்போ எவ்வளோ கிராஃபிக்ஸ் ப்ளஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த கிராஃபிக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம்னு சொல்ல முடியாது, எப்படியோ மோட்டார் லாக் செட்டப் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சன் ப்ரோ மவுண்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 500 வந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணதே இதுதான். ஏதாவது இதை மாட்டிட்டு நீங்கள் நார்மல் ஃபோன்லேயே எடுத்தால் கூட ஓரளவுக்கு வாய்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகும். காத்தடிக்கிற ஃபீல் வராது. அரௌண்ட் ஒரு 30-40 போனீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. நார்மல் கேமராவே மோட்டோ ஒர்க் பண்ணலாம். 40 போனீங்கன்னா ஏர் நாய்ஸ் எல்லாம் இல்லாமல் நார்மல் ஃபோன்லேயே எடுக்கலாம். பேஸ்ட் அப்பான் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனை பொறுத்து. ஆக்சுவலி என்னோட ஃபோன் வந்து OnePlus 9R வச்சுருந்தேன் பிஃபோர். அதுக்குமே நான் வீடியோ போடுறேன். அதை கொடுத்துட்டு நான் 12R வாங்கிட்டேன். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வாங்கினேன். அந்த இதை பற்றியும் டீட்டெயிலாக போடுறேன். இந்த இந்த மைக் எதுவுமே இல்லாமல் நான் அதிலே ரெக்கார்ட் பண்ணுவேன். இது பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது விஷயம் நான் வாங்கினது என்னன்னா, இங்கே தான் கைஸ், இவன் OnePlus-ஓட Type-C to 3.5 இவன் தான் செகண்ட் திங். இவன் வந்து அரௌண்ட் 390. நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கினா 390 தான் வரும். இதே நீங்கள் போய் ஒரு ஆன்லைனில் அதே அஃபிஷியல் சைட்டில் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட ரெட் காயின்ஸ் இருந்துச்சு மீன்ஸ் நீங்கள் 409 அந்த அமௌண்ட் நீங்கள் வாங்கலாம். என்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் தான் வாங்கினேன். எக்ஸ்ட்ரா ஒரு 19 ருபீஸ் பே பண்ணுங்க. 19 அந்த அமௌண்ட்டுக்கு இதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா 439 அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி வாங்குவீங்க. இதுதான் டிஃப்ரென்ஸு. மைக் செட்டப் நான் எப்படிலாம் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். அப்படியே பார்த்துக்கலாங்க. ஆக்சுவலி குறைஞ்ச செட் என்னென்னா, போயா M1 மைக் வந்து ஒயர் லென்த்தாக இருக்கும், ரொம்பவே லென்த் அதிகம். அந்த மைக்கை வந்து நான் இதுக்குள்ளே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி ஒரு சைடில் வந்து இந்த நேம் தெரியுதுல்ல உங்களுக்கு, போயான்ட்டு, எப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து உள்ள ஒரு பேட்டரி வரும். அது எதுக்குன்னா கேமராவில் கனெக்ட் பண்ணும்போது அந்த பேட்டரி இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. இந்த சைடில் வந்து ஒயர் ரொம்ப லென்த்தான ஒயராக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப லென்த் இந்த ஒயரு. இந்த செட்டப்பில் வந்து ஆக்சுவலி ஏன் இப்படி நான் வச்சுருக்கேன்னா, இந்த சைடில் எனக்கு ஏர் நாய்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது. இந்த சைடில் நான் எதுவுமே ஃபிட்டிங் பண்ணல. ஸ்டார்டிங்கே காமிச்சிருப்பீங்க கொஞ்சம் குரங்கு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. அதனால தான் நான் மைக் இந்த சைடில் வச்சுருக்கேன். இந்த சைடில் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு மைக் நகர்ந்து போயிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்குது மைக்கு இங்கே இருக்கா இந்த இடத்துல. தென் வந்து இந்த சைடில் இங்கே வந்து அடாப்டர் வச்சுருக்கேன். ஹோல்டரிங் மாட்டி வச்சுருக்கேன் கைஸ். ஹோல்டர் நீங்கள் எந்த ஆங்கில் மாட்டுங்க அதுதான். தென் கரெக்டாக ஒன்ஸ் பண்ண காமிக்கிறேன். இது ஒரு பீஸ் இதுதான் ஃபஸ்ட் இங்கே ஜாயிண்ட் ஆகும். தென் இதை வச்சு நம்ம ஆங்கிள் செட் பண்ணிக்குவோம். இந்த இதை வச்சு ஃபஸ்ட் நான் இது வந்து ஜஸ்ட் ஸ்க்ரூவிங் டைப் தான். இது வச்சாச்சு. ஆக்சுவலி இப்போ செட்டப்பே அவ்வளோதான், முடிஞ்சுது. சிம்பிளான செட்டப் தான், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சுது. செட்டப்பே அவ்வளோதான். பார்க்கலாம், இதுதான் செட்டப்பு. தென் இந்த ஒயர் வச்சு நான் ப்ளகின் பண்ணிக்கிறேன். இங்கே ப்ளகின் பண்ணிட்டா முடிஞ்சது. லைவாக ரெக்கார்ட் ஆகுது. நான் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த கேமராவுமே, அதாவது ஓப்பன் கேமராலாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அதில் ரெக்கார்ட் ஆகணும், அதில் எடுக்க சொல்லுவாங்க. பட் இதில் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அஃபிஷியலோட மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு அஃபிஷியல் சைட்டில் வாங்க பாருங்கள். அஃபிஷியல் ப்ராடக்ட்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் அதை பண்ணாதீங்க. ஏன்னா அதில் வந்து பாதி ஃபேக்காக தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பண்ணேன். அது போயா, அதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, VOYA போயா ஜஸ்ட் பார்த்துக்கிறேன் கைஸ். எனக்கே யூஸாக தான் இருக்குது. யா அதுதான் VOYA தான். நான் இதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வந்து 482 அந்த ப்ரைஸ்லாம் பண்ணேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து முடிஞ்சால் நான் அட்டாச் பண்ணுறேன். என்ன ப்ரைஸ் 490 இருந்துச்சு, அதுக்கு மட்டும் தான் இருக்காது. அதை நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்க அட்டையிலேயே ஸ்கேன் பண்ணி அந்த நம்பர் ஒரு 13 டிஜிட் இருக்கும். அதை நீங்கள் வந்து அஃபிஷியலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராடக்டாக டூப்ளிகேட்டாக வந்துடும். அது ஆக்சுவலி ஒரிஜினல் ப்ராடக்டோட பேர் VOYA தான். இதுதான் வந்து ஒரிஜினல் ப்ராடக்டோட பேர். அவன் என்ன போட்டிருந்தானா VOY1 போட்டிருந்தான். அப்பவே தெரிஞ்சு வச்சு இதுக்கு தனியாக ஒரு சைட் அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். சரி ரைட், அது ரிட்டர்ன் போட்டு அடுத்து இதை வாங்கியாச்சு. இதில் எந்த அளவுக்கு எனக்கு ரெக்கார்ட் ஆகும் இப்போ ஐடியா இல்லை, பட் கிளியராக தான் இருக்குது. நான் வந்து மோட்டோ வ்ளாக் செட்டப்பில் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ கைஸ், என்னோடய பைக் கலர் இது தான். நான் இந்த வண்டியில் தான் இப்போ வந்து உங்களுக்கு ரைட் ரிவ்யூ எல்லாமே காமிக்க போகிறேன். ஆக்சுவலி ஏன் இங்கே வச்சு எடுக்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சு. நான் இப்போ ஆஃபீஸ்க்குள்ளேருந்து இப்போ தான் கிளம்புறேன். ஸோ இந்த இடத்துல வச்சா தான் அந்த வண்டியோட கலர் என்னன்னு தெரியும். வெளியே போனால் இப்போ தெரியாது. இப்போ நார்மலாகவே ஒரு பிளாக் ஆனோன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சா, அதனால தான் இந்த சைடில் வச்சு காமிச்சேன். வண்டி கலர் இது தான்.
நான் அப்கமிங்கில் வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூமே இந்த வண்டியை பற்றி போடுறேன். இதில் தான் இப்போ வந்து ரைட் ரிவ்யூ எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஆங்கிள் மட்டும் வச்சு பார்த்துட்டு இந்த வண்டியில் ரைட் கண்டினியூ பண்ணுவேன் கைஸ். ஒரு சின்ன ஸ்ட்ரெச் தான் இந்த சைடில். அதாவது இப்போ இந்த வெளியே போவேன், வெளியே போய் அந்த சைடில் போய் அப்படியே திருப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சது. இப்படி போய் அப்படியே முடிச்சிருவேன். கொஞ்சம் கிலோன்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? யார் அந்த புள்ள? எங்க கரெக்ட் பண்ணா தெரியல. கொண்டு ரைடர் பார்த்துக்கலாம். ஏன்னா ஆக்சுவலி இப்போ தனியாக எடுத்துகிட்டு இருக்கணும், அதனால எப்படி வரும்னு ஐடியா இல்லை. எஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்பின் போயிட்டு ஒரு ஷார்ட் ஸ்பின் தான் கைஸ். நான் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன், ஏன்னா ஓவர் டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேமரா வந்து இப்போ கீழே வர மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ஆக்ஷன் கேமராவுக்கு ஓகே, பட் மொபைல் கேமராவுக்கு எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகும்னு தோணல. என்ன ரீசன்னா, ஃபோன் பெருசு இல்லை. இது வந்து 6.8 6.9 இன்ச் அந்த ஆங்கிள் கேமரா. அதனால டேர்ன் பண்ணும்போது கேமரா வந்து ஹேண்டில் இடிக்குது. அதனால ஒன் சைடு ஹேண்டை தூக்கிட்டு திருப்பி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம இப்படி போய் ஒரு ரைட்டை கட் எடுத்துகிட்டு திருப்பி வந்துடலாம் கைஸ். பொறுமையாகவே போகலாம், அவசரமாக போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம எஸ் கிளம்பிடலாம். ஒரு ஷார்ட் ஸ்பின் போயிடலாம் கைஸ். நான் பேச போகிறதில்ல, ஜஸ்ட் என்ஜாய். எப்படி இருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை. மைக் எடுத்துட்டேன். இப்போ ஆக்சுவலி வைசர் ஓப்பன் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ எந்த அளவுக்கு கேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மைக்கை அதாவது இனி வைசரை ஒரு டைம் க்ளோஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். வைசர் ஆக்சுவலி நிற்காது, அந்த லாக் உடச்சிருக்கோம்ல, நான் தான் கொஞ்சம் குரங்கு செட்டப் பண்ணி அதை மாட்டி வச்சுருக்கேன். இப்போ ஆக்சுவலி ஃபுல்லாக வின் ஆயிஸ் உங்களுக்கு கேப்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேசுகிறேன். எஸ், இப்போ ஆக்சுவலி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்பீட் அரௌண்ட் ஒரு 60 to 80 ஓட்டி பார்க்குறேன் கைஸ். ஆக்சுவலி நான் பைக் ரிவ்யூ கொடுக்க தான் வந்தேன். வாய்ஸ் கேட்ச் ஆகுமா எந்த ஐடியாவும் இல்லை. வை சுட் யூ பை ராயல் என்ஃபீல்டு? அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டா, மற்ற பைக்கில் பவர் இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லலை. பட் இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல், அதாவது நான் என்னோட பைக்கை சொல்ல, கிளாஸ் 3 சொல்லலை, ராயல் என்ஃபீல்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா டார்க் இருக்குல்ல கைஸ், தரமாக இருப்பான். எங்கே முறுக்கினாலும் அப்படியே தூக்கிட்டு போவோம். இது வந்து நீங்கள் என்ன ஒரு வண்டியில் எங்கே பார்க்கலாம்னா, அட்வென்ச்சர் பைக் இருக்குல்ல அதில் நீங்கள் பார்க்கலாம். அட்வென்ச்சர் பைக்கு அடுத்து நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டில் எந்த பைக் எடுத்தாலுமே டார்க் அதிகமாக தான் இருக்கும். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்ததுக்கே தான் போக போகிறோம். அங்கேருந்து நான் ஆக்சுவலி கொஞ்சம் இன்னரில் போகணும். சரி, அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். அங்கே போய் எடுத்துக்கிறேன். இது வந்து ஹைவேல என்ன மாதிரி சவுண்டு கேட்ச் ஆகுது, அண்ட் வில்லேஜ் அப்படி கூட சொல்லலாம். அதாவது நம்ம ஹோம் அதிகமாக இருக்கிற பிளேஸில் போக போகிறோம். அங்கே எப்படி கேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இங்கே ரோடு போட்டாங்க. நான் இதை பற்றி முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அதில் அந்தளவுக்கு வாய்ஸ் கேட்ச் ஆகிருக்காது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். அதில் வந்து ரோடு பேட்ச் ஒர்க்கும் கொடுத்தாங்க. கேமராலேயே வீடியோ ஆடுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது குழி தோண்டி போட்ட இடத்த இப்போ குழியை போட்டு மூடி மேடாக்கி விட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அந்த ரோடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இப்போ போட்டது வந்து மேடாயிரும். அந்த கான்செப்ட் தான், அதே கான்செப்டில் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. அதான் ரீசன் சொல்கிறேன், இந்த ரோட்டை வந்து உருப்படவே விட மாட்டாங்க. அதை போடுறதே பெருசு, அதையும் இப்படி தான் போட்டு விடணும். ஒரு ரோடை இந்த ரோடை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரோடை போடலாம். நான் நினச்சா பண்ணலாம், ஆனால் அதை பண்ண மாட்டேன். 11th படிக்கும்போது அப்போ தான் பண்ணி ஒன்று
அப்போலேருந்தே இந்த ரோடு இப்படி தான் இருக்குது. ரோடை போடுவாங்க, மழை பெய்யும், போயிடும். இது வந்து நான் காலையில் நாளைக்கு ஒரு சின்ன கிளிப்பு ஒன்று ஆட் பண்ணுறேன். இதுதான் வந்து ஆல்ரெடி போட்ட ரோடு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நேற்று நைட்டு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, ஆனால் இப்போ தெரியும். ஒரு சைடில் மேடு, இன்னொரு சைடில் பள்ளம், பக்காவாக இருப்பான். இதுக்கு என்ன காரணம்னா ரோட்டை வந்து குழி மேடுமாக போட்டாங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இருந்த நல்லா இருந்த ரோடு வந்து கீழே இருக்குது, இப்போ குழியாக இருந்த ரோடு வந்து மேலே இருக்கும். ஆக்சுவலி ஸ்லோவாக போகிறதுனால வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மேடும் பள்ளமாக இருக்கும். கரெக்டாக இன்னும் ஒரு 1 மந்தில் வந்து இதே இடத்துல எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன். அதான் ரீசனல் தான். இந்த ரோடு வந்து எப்போவுமே இதோட தலையில் தந்த மாதிரி நினைக்கிறேன். ரோடு போடுவாங்க, மழை பெய்யும், போயிடும். நீங்கள் ஒரு டைலாக், ஃபேமஸான டைலாக் இருக்குது. இது நான் வந்து வேறு ரிவ்யூ எடுக்கிற பைக்கில் போடலான்னு, பட் இருந்தாலும் இங்கேயே சொல்கிறேன். சூரி அண்டு மனம் பூத்தி பறவை, ஐ திங்க் ஸோ, அந்த இதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து சொல்லுவான், நாங்கெல்லாம் மற்ற கான்ட்ராக்ட்காரங்க மாதிரி சிமெண்ட்டை வாரி வாரி இறக்க மாட்டோம். சிமெண்ட்டை கொஞ்சமாக போட்டு மண்ணை நிறையா போட்டு விட்டுருவோம். அப்போ என் பில்டிங் என்ன ஆகுது? அதை இவங்களுக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்லை சேர்த்து போட்டுருவாங்க. கல்லில் வந்து தாரே ஊற்ற மாட்டாங்க, வெறும் கல் தான் இருக்கும். ஒரு தடவை மழை வந்துச்சுன்னா முடிஞ்சுது, அப்படியே தூக்கி மூலையில் போட்டுற வேண்டியதான். இதுதான் காலகாலமாக நடக்கிறது. இப்போ இதுதான் நடக்கும். மழை காலம் முடிஞ்சோன்னா முடிஞ்சுது. ஆக்சுவலி இப்போ ரைட் ரிவ்யூ ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. நான் வீடியோ எடுத்திருப்பேன், பட் ஒயிட் ஆங்கிளில் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. அதாவது என் வாய்ஸ் கிளியராக கேட்ச் ஆகுது. வண்டியோட சவுண்ட் அதுவே கிடையாது. வண்டியோட சவுண்ட் ரொம்ப மட்டமாக காமிக்குது. அது என்னென்னு பார்த்து அதுவுமே கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு எப்படி மைக் செட்டப் பண்ணுறேன்னு எனக்கு தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த vloggers இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய vloggersலாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நான் ஆக்சுவலி ரிவ்யூ தான் போடுறேன். ரைட், என்னோட பைக்கோட சவுண்ட் வந்து நான் ஃபீல் பண்ணல வீடியோவில். அது எனக்கு கேட்ச் ஆகலை. ஸோ வந்து அதை இன்னும் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபோனோட கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா எந்த பைக்குமே ஆட் பண்ணல, ஃபோனோட இதிலே தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதே பெட்டராக கேட்ச் பண்ணுது. பட் இது நின்று பேசுகிறதுக்கு ஓகே, பட் ரன்னிங்கில் எடுக்கும்போது அந்தளவுக்கு கேட்ச் ஆகலை. என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, போய் எம்என் மைக் என்னோடய வாய்ஸ் மட்டும் தான் கேட்ச் பண்ணுறதே தவிர அது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சல் டிஃபால்ட்டாகவே வரும் ஓரளவுக்கு. அது பண்ணுறனால நான் என்னோடய வாய்ஸ் தான் கேட்ச் பண்ணதே தவிர வண்டியோட சவுண்டை கேட்ச் பண்ணல. ஏர் நாய்ஸும் அந்தளவுக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நான் ஒன்ஸ் பார்த்தது என்னென்னா, லைவாக அந்த ரெக்கார்டாக மட்டும் தான் பார்த்தேன். எனக்கு போய் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வரும்னு தெரில. தென் இன்னொரு ட்ராபேக் என்ன யோசிச்சோன்னா, அந்த மைக் செட்டப் இருக்குல்ல, இதில் போயால் காமிச்சிருப்பேன். ஒரு சைடில் வந்து அலுமினியம் பில்ட், இன்னொரு சைடில் வந்து ஒயர். ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது இந்த சைடில் ஆக்சுவலாக இங்கே ஒன்று கொம்பு வச்ச மாதிரி போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்குது. நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த டியூல் வைசர், நான் என்னோட ஹெல்மெட்டும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த கிளாத் போடுவோம்ல ஹெட்டுக்கு, அதை போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதை போட்டு போடும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதாவது நான் ஏதாவது ஒரு டைம் தான், வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ எடுப்பேன். சாட்டர்டே வீடியோ எடுத்து மண்டே அப்லோட் பண்ணிடுவேன். 1 டே ஃபுல்லாக டைம் எடுத்து எடிட் பண்ணி மண்டே போஸ்ட் பண்ணிடுவேன். மண்டே ஆஃப்டர்நூன் மார்னிங் டைம்லேயே போஸ்ட் பண்ணிடுவேன். இதுதான் ரெகுலர் ரொட்டீன் எனக்கு. பட் எனக்கு ஒரு நாள் போட்டு அதை யூஸ் பண்ணுறேன்னா அதில் எந்த ப்ராப்ளமே இல்லை. இதை வந்து ரெகுலராக போட்டு யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஏன்னா இந்த இடத்துல நார்மல் வீடியோ எடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் நான் ரிமூவ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நான் ஆக்சுவலி ரிமூவ் பண்ணி தான் போகிறேன். ரிமூவ் பண்ணிட்டேன், ஆக்சுவலி ஹெல்மெட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதே வச்சு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண முடியும்னா வாய்ப்பு இல்லை. அதுக்கேற்ற மாதிரி மைக் மறுபடியும் வாங்க தான் செய்யணும். பட் அதில் எந்தளவுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நிறையா போடுவேன்.